ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம கோதுமை கார பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஈவினிங் லைட் டிஃபன் மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு இந்த கப்பில் நான் 2 கப் எடுத்திருக்கேன். துருவின தேங்காய் துருவல், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை கொஞ்சம், காரத்துக்கு பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம், முந்திரி பருப்பு ஒரு டேஸ்ட்டுக்கு. இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எல்லாம் மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை இந்த மாவோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இது நம்ம இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, கோதுமை மாவோட நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாவு பதம் இந்த மாதிரி இருக்கணும். இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துட்டு பணியாரக்கல்லில் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னா பணியாரம் ரெடி. குழந்தைங்களாம் ஸ்கூல் விட்டு வந்தது இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்துக்கும் நல்லது கோதுமை மாவு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் நம்ம இதை திருப்பி வைக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இதை நம்ம எடுத்துடலாம். பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதோட குழந்தைங்களுக்கு தக்காளி சட்னி இல்லை தேங்காய் சட்னி ஏதோ நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.